லவ் யூ தலைவா. என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். கடவுள்கிட்ட உனக்காக நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அதுவும் விஜயன்றனாலதான். மத்த எவன் நாட்டுக்கு நான் அங்க போகவே மாட்டேன். விஜய் மட்டும்னாலதான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன். நீ விஜய பாக்குறேன். இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பாப்பேன். சாமியை பாக்குறதுக்காக கூட்டு வந்திருக்கோம். எங்க அதாவது இருக்கிறவங்க ஃபுல்லா எங்க அண்ணனுங்க பெண்களை வந்து பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. எங்க குழந்தையும் பாதுகாப்பா பார்த்து அனுப்பிச்சு விடுவாங்கண்ணா. சாமியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். நீங்கள் தான் என்னுடைய உயிர், என்னுடைய நேசம். அவர்களை பார்த்து நான் கட்டி அணைக்க விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். அதற்காக என்னுடைய புள்ள குட்டியை கூட நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். தலைவா, என்னுடைய ஓட்டு அணைக்க உனக்கு தான். நீ தான் எல்லாமே. நீ உயர் நல்லா இருக்கணும் தலைவா. யார் உன்னுடைய தலைவர்? யார் உன்னுடைய நேர்வழி காட்டி? உன்னுடைய கண்ணியத்தை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வித்துடுவதற்கு யார் காரணமாக இருப்பானோ அவன்தான் உன்னுடைய தலைவர், அவன்தான் உன்னுடைய நேர்வழி காட்டி. யார் இந்த சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தை போதிப்பதற்காக வந்தானோ அவன்தான் நேர்வழி காட்டி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸன. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றவர்களுக்கு இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நேர்வழி காட்டி. அவர்தான் நம்முடைய தலைவர். யார் நம்முடைய தலைவர்? இந்த சமுதாயத்திலே ஒழுக்கக்கேடான காரியங்கள் பரவுவதற்கு காரணமாக இருக்கின்றவன் உங்களுடைய தலைவரா? இந்த சமுதாயத்திலே மானங்கேடான காரியங்கள் விதைப்பதற்கு, அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்காக பாடுபடுகின்றவன் உங்களுடைய தலைவனா? யார் உங்களுடைய தலைவர்? உங்களுடைய சிந்தனை ஏன் இப்படி செல்கின்றது? இந்த இளைய சமுதாயத்துடைய நிலைமையை பார்த்தால் பரிதாபமாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மக்கள் எல்லாம் முஸ்லிம்களை நோக்கி சாப்பாட்டு தட்டை ஏந்துபவர்களாக வருவார்கள். அதை பார்த்து விட்ட சஹாபாக்கள் கேட்டார், அன்றைக்கு நான் எந்த நிலைமையில் இருப்போம்? குறைந்த எண்ணிக்கையில் இருப்போமா, அதிக எண்ணிக்கையில் இருப்போமா? கால லபல் அன்தும் கசீர், நீங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பீர்கள். வலாக்கின்னக குஸாவுக குஸா இஸ்ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்லக்கூடிய சருகுகளை கொண்டு இருப்பீர்கள். வெள்ளம் அடிபட்டு சென்றால் அதில் குப்பைகள் எப்படி பறந்து விரிந்து செல்வோமோ அப்படி நீங்கள் இருப்பீர்கள். வலா இன்ஸி அன்னல்லாஹ ஃபீ குலூபிக்குமுல் மஹாபத வலா யக்திபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன். எதிரிடத்திலே முஸ்லிம்களை குறித்து அச்சத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், உங்கள் மீது அல்லாஹ் வஹனை சாட்டி விடுவான். கால உமன் வஹன் யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன? கால ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம், மரணத்தை குறித்த வெறுப்பு. இதுதான் எங்களிடத்தில் இருக்கின்றது. ஈமானை மறந்து, நேர்வழியை மறந்து, மார்க்க சிந்தனையை மறந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஷிர்கான வார்த்தைகள் பேச தூண்டுகின்றது உங்கள் உள்ளம் என்று சொன்னால், இந்த உலக ஆசைதானே, இந்த உலகத்துடைய மோகம் தானே. மரணத்தை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக.